ட்ராஷ் டு ட்ரெஷர். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு. இதோட மேலே பிளாஸ்டிக் கோட்டிங் எல்லாம் உறிஞ்சி வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது டேமேஜ் இல்லைன்றதுனால பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பீஸாக மாற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வரிசையில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது ஒரு வுடன் ஷாப்பிங் போர்ட். இது வந்து ஒரு 7 வருஷமாக எனக்கு உழைச்சிருக்குது. ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷனுக்கும் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வுடன் ஷாப்பிங் போர்டில் வந்து ஃபங்கஸ் வந்திருக்கும். இதை க்ளீன் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், சப்பாத்தி கட்டை சின்னதாக இருந்துச்சு. அதையே நான் ஷாப்பிங் போர்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற பிளாக் வந்து தனியாகவே வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, உள்ளே ஃபெவிக்கால் போட்டு ஒட்டி, அப்புறம் ஃபெவிக்விக் அது நிற்கலன்னொடனே ஃபெவிக்விக் போட்டு மேலே நல்லா டேப் பண்ணி உள்ளே தள்ளி விட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம டெய்லி யூசேஜுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். யூஸ் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ரிங்கும் இருக்கும். அதனால் இதை ஆர்ட் பீஸாக மாற்றலான்னு முடிவுக்கு வந்து ஒரு ஃபெவிக்ரில் க்ளே பேக்கெட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த பக்கமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலும், அந்த பக்கமாக ஒரு ஸ்டைலும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து இந்த பக்கம் என்ன பண்ணேன்னா, லிரிக் எழுதிட்டு கிச்சன் பற்றி அந்த க்ளே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெட்டல்ஸு, ஃப்ளார்ஸு, லீவ்ஸு எல்லாம் போட்டுட்டு ஃபெவிக்கால் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கார்னரையும் அந்த கீழே இருக்கிற கார்னரையும் நான் கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ரொம்ப எம்டியாக இருந்ததுனால அந்த லீஃபு டிசைனும் போட்டுட்டேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷனாக பிரித்து 2 பேஸ்டல் கலர்ஸை கொடுத்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வைப்ரண்ட் கலர்ஸாக டார்க் கலர்ஸாக யூஸ் பண்ணி ஒரு ரங்கோலி போடலாம் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் எடுத்து நான் ரங்கோலி போட்டிருந்தேன். ஓரளவு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரிங் இருக்கிறதுனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். கிச்சனில் எந்த திங்ஸுமே வச்ச இடத்துலையே வச்ச மாதிரியே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதேமாதிரி இந்த ஆர்ட் பீஸையும் பார்த்திங்கன்னா தேவைப்படும்போது இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு இந்த பேஜ் வேண்டான்னு தோணுச்சுன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்குவேன். என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ராஷையும் நான் ட்ரெஷராக மாற்றுவேன்னா கண்டிப்பாக நான் மாற்ற மாட்டேன். கண்டிப்பாக டேமேஜ் எதுவும் இல்லை, மேனேஜபிளாக இருக்குது. அதே மாதிரி அந்த திங்ஸை நான் வச்சுருக்கனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நான் ட்ரெஷராக மாற்றி வச்சுக்குவேன். இதுக்கு நானே தான் வாலண்டரி ரிட்டர்ன்மெண்ட் கொடுத்தேன். அது ரிட்டர்ன் ஆகலை, நானே தான் ரிட்டர்ன்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு உடன் ஸ்பூனு இதுவும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. அதையுமே இப்போ 2 பக்கமும் நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆர்ட் பீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டி பக்கத்தில் வச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.